ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 36வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். ஏன்னா போன பாடல்ல என்ன சொன்னார், அம்பாள் அப்படியே தனக்கு அவளால் ஏற்பட்ட அனுபவம் அப்படியே நினைச்சு பார்க்குற அவருக்கு வியப்பு சொல்ல முடியல. எத்தகைய அனுபவம் கிடைக்கும்படி எனக்கு நீ அருள் செய்தாய் அம்மா அப்படின்னு அன்னையை பார்த்து அவருக்கு சொல்றார். உன்னோட அருளோட இதை நான் எப்படி சொல்றது, அந்த வல்லபத்தை எனக்கு என்ன செய்யறது, எப்படி அறிந்து சொல்ல முடியும்னு வேத்து கேட்டவர் இந்த பாடல்ல அம்பாள் எல்லாமாகவே இருக்கக்கூடியவள்ங்கிற பொருள்ல அவரோட அனுபவ அதிசயத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்றார். அம்புயாதனத்து அம்பிகைன்னு சொல்றார் அம்பாளை. பாடல் அனுபவிக்கலாம். பொருளே பொருள் முடிக்கும் போகமே, அரும்போகம் செய்யும் மருளே, மருளில் வரும் தெருளே, என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே அப்படிங்கிறார். வியப்பா சொல்றார், உன்னோட அருளை நான் அறிகின்றேன் அம்மா அப்படிங்கிறார். பொருளே பொருள் முடிக்கும் போகமே, அரும்போகம் செய்யும் மருளே, மருளில் வரும் தெருளே, என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் உன்றன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே அப்படின்னு சொல்றார். அம்பாள பொருளே அப்படின்னு சொல்றார். பொருள், ஏன்னா உலகத்து செல்வம் அனைத்துமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். செல்வம், இந்த உலகத்துல எல்லாம் இருக்கின்ற எல்லா செல்வத்துக்கும் மேலான செல்வம் அம்பாள். ஏன்னா எல்லா பொருளுக்கும் மேலான பரம்பொருள் இல்லையா அவள். பொருள் பரம்பொருளாக இருக்கக்கூடியவள் அவள். அதனால செல்வம் பரம்பொருள் அப்படின்லாம் சொல்றார். எல்லா பொருளுமாக இருப்பவள் அப்படிங்கிறதுனால பொருளே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பொருள் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? செல்வம் இல்லையா, உண்மை, சொல்லுக்குள்ள அர்த்தம், காரியம், பணம், பொண்ணு, என்னெல்லாம் எடுத்துக்கலாம், கடவுள் அப்படின்னு எத்தனை பொருளா எடுத்துக்கலாம் அவளை. இவள் எல்லாமாக இருப்பவளே அன்னை அபிராமி அப்படிங்கிறார். மெய் பொருளாக இருக்கக்கூடியவள். ஏன்னா பொருள் அப்படின்னா அழியும் பொருள் இருக்கு, அழியா பொருள் இருக்கு. அதனால இவள் மெய் பொருள் இல்லையா. பொருள்னு சொல்லியாச்சுன்னா பயன்படுற பொருளா, பயன்படாததா, உயர்ந்ததா, தாழ்ந்ததா, அசையதா, அசையாததா அப்படின்னு எல்லா பொருள், இது எல்லாத்தோட வடிவமாக இருக்கக்கூடியவள் அன்னை அபிராமி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேன்னு சுந்தரர் தேவாரத்துல சொல்ற மாதிரி, பொன்னே மணியே பொருளே அருளே அப்படின்னு கந்தர் அனுபூதியில அழகா சொல்லுவர். அப்போ பொருள் அனைத்துமாக இருப்பவள் அன்னை அபிராமி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ செல்வமாக இருக்கின்றாள், செல்வத்தை கொடுக்கின்றாள். ஏன்னா அவளுடைய நாமம் ஒண்ணு லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்க்கலாம். வசுதா அப்படின்னு பார்த்தாலே அம்பாளோட நாமம் எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வத்தையும் கொடுப்பவள் அப்படின்னு சொல்ற பொருள் அந்த நாமத்துக்கு, வசுதா அப்படிங்கிறதுக்கு. அதனால பொருள் அப்படின்னா செல்வம் அப்படின்னா போகம்னு எடுத்துக்கலாம். அதனால பொருள் முடிக்கும் போகமே அப்படின்னு சொல்றார். செல்வமாக விளங்குபவள். அதனால அம்பாள் அதனால இந்த பொருள்னால கிடைக்கக்கூடியது போகம். அதான் பொருள் முடிக்கும் போகமே அப்படின்னு சொல்றார். ஏன்னா பொருள் அப்படின்னா மதிப்பு இல்லாம வெறும் சும்மா வச்சிருந்தோம்னா அந்த பொருளுக்கு மதிப்பு உண்டா? அந்த பொருளை பயன்படுத்தாம மதிப்பே இருக்காது. எங்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு உபயோகப்படுத்தலைன்னா அந்த பொருளுக்கு மதிப்பே இருக்காது. அப்போ எந்த பொருள் நம்ம அந்த ஒரு பொருள் எந்த காலத்துக்கு தக்கனவாறு அதை இது பண்ணும் போது அது ரொம்ப மதிப்பா மதிக்கப்படுகின்றது, ரொம்ப அதிகமாக இல்லையா. சில சமயம் இப்ப நினைப்போம், ஒரு சமயத்துல இந்த இது வாங்குவா, ஒரு நகை வாங்குவா, இந்த இதான் ஃபேஷன் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா அடுத்தது வந்தோடனே இதோட இது போயிடும். அதே மாதிரி ஒரு புடவை வந்தோடனே இது அந்த புடவை இந்த புடவை அப்படின்னு அந்த சமயத்துக்கு மதிப்பா இருக்குன்னு வாங்கி கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும்ட்டோம்.
இன்னொன்னு வந்துருச்சுன்னா இதுக்குள்ள மதிப்பு போயிடும். அப்போ ஒரு காலத்துல மதிப்பா இருக்கிறது அடுத்த காலத்துல அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அப்ப அந்த பொருளால கிடைக்கும் போகம் அந்த சமயத்துக்கு ஏற்பதான் அந்த போகம் இருக்கின்றது. அதற்கப்புறம் அதற்கு மதிப்பே இல்லாமல் மாறுகின்றது. நமக்கு இந்தியன் கரன்சி இங்க ரூபானா அவ்வளவு மதிப்பு. இதே இது அமெரிக்காவுக்கு போனாலும் சிங்கப்பூர் போனாலும் இந்த இந்தியன் ரூபாய்க்கு மதிப்பே இருக்காது. அங்க உள்ள கரன்சிக்கு தான் மதிப்பு. அதனால இந்த பொருள் அங்க கொண்டு போனா அங்க போகம் இருக்காது, அனுபவிக்க முடியாது. அம்பாள் எப்படி இருக்கின்றாளாம்? பொருளாகவும் இருக்கின்றாள், அந்த பொருளால் நிறைவேற்றி கொள்ளும் போகமாகவும் இருக்கின்றாள். அதனால மகாபோகா, லலிதா சஹஸ்ரநாமத்துல மகாபோகா மகேஸ்வரியா அப்படின்பா. அப்போ பொருள் முடிக்கும் போகமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் நம்ம பொருள்னால மதிப்பில்லை, பொருள் முடிக்கும் போகம் இருந்தால்தான் அந்த பொருளுக்கு மதிப்பு அப்படின்னு சொல்றார். இதைத்தான் பொருள் இருக்கணும்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவா. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு திருக்குறள் இன்னொரு குரல்ல சொல்லியிருப்பார். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அவனை எதிர்கொள்வர், இல்லானே இல்லாளும் வேண்டாள் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயில் சொல். செல்வம் இருக்கிறவனோட தான் வாய் சொல் தான் அம்பலன் ஏறும் அப்படின்பா இல்லையா? அம்பாள் அப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள். அவள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவளாக, அதற்கு எல்லாம் போகமாகவும் இருக்கின்றாள். பொருள் அதை கொடுப்பவள் அவள்தான். அதனால தான் இருவர் அப்பர் சுவாமிகள் கூட எதுல சொல்லுவார்? திருப்பள்ளி எழுச்சியில போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே அப்படிம்பார். ஏன்னா வாழ்க்கைங்கிற மூலதனத்துக்கு இறைவன் அப்படிங்கிறவள் தான் பொருள். அந்த இறைவன்கிற மூலதன பொருள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கைங்கிறதே நன்றாக ஓடும். பொருள் முடிக்கும் போகமேன்னு சொன்ன அனுபவிக்கிறதுக்குள்ள இதுவும் இருந்தால்தான் எல்லாத்துக்கும் இந்த பொருளுக்கும் மதிப்பு. அதனால தான் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படிம்பர். ஏன்னா பெரிய இதா அனுபவிக்கிறது மட்டுமா போகம்? அதனால சொல்லுவா, பாயாசம் கிடைக்கிறது, உன் இலையில முந்திரி பருப்பு விழுறதா பாரு அப்படின்பா. ஏன்னா அது பாயாசம் குடிக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும், அதுல முந்திரி பருப்பு கிடைச்சா இவனுக்கு யோகம். அதனால தான் அப்ப யோகம் போகம் எல்லாமாக இருக்கணும். இப்ப இறை அருள் இருந்தால்தான் யோகம் போகம் எல்லாமே கிட்டும். முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னால் முடியும் அப்படின்னு திருக்கோவையார்ல சொல்லுவார். அரசாங்கம் என்ன பண்ணுவா, கோடி ரூபாய் இருக்கும் ஒருத்தனுக்கு அக்கௌண்ட்ல, முடக்கிட்டான்னா அவனால உபயோகிக்க முடியுமா? அந்த பொருளை அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி தான் அப்போ எந்த ஒரு பொருளுமே அனுபவிக்க கிடைக்கும் போதுதான் அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கின்றது. மகாபோகான்னு சொல்றோம் அம்பாளை. அடுத்தது அம்பாளை என்ன சொல்ற? போகத்தை பொருள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும் இல்லையா? முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னால் முடியும்னு திருக்கோவையர் சொல்ற மாதிரி போகத்தை பொருள் இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். அப்போ பொருள் முடிக்கும் போகமாக அம்பாள் இருக்கின்றாள். பொன்னானாய் மணியானாய் போகமானாய்னு அப்பர் சுவாமிகள் பகவானை இறைவனை பொருளாகவும் போகமாகவுமே அவர் சொல்லுகின்றார். அப்போ அரும் போகம் செய்யும் மருளேங்கிறார். ரொம்ப போகத்துல ஈடுபட்டவர்களுக்கு அந்த போகமே என்னதுன்னா நம்மளுக்கு இதுதான் சாஸ்வதம். நம்ம பணம் இருந்து ஒரு செல்வத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்னா அவனுக்கு இந்த உலகத்துல தன்னை விட்டா யாருமே பாக்கியசாலி கிடையாது, நாம அனுபவிக்கிற அந்த பாக்கியம் தான் ரொம்ப உண்மையானதுன்னு அவன் நினைப்பான். அதனால அவனுக்கு ஒரு மயக்கம் வரும் இல்லையா? ரொம்ப பொருள் சேர்ந்துருச்சுன்னா அவனுக்கு எதுனாலுமே அதிகமாயிடுச்சுன்னா ஒரு மயக்கம் வரும். இப்போ நிலையாதமாக இருக்கக்கூடியதை நிலை இதுதான் சாஸ்வதம்னு நினைச்சுட்டு இருக்கான் இல்லையா? அப்போ இதுதான் மருள் அப்படின்னு சொல்றார். அரும் போகம் செய்யும் மருளே அப்படின்னு சொல்றார். ஏன்னா அம்பாள் அரும் போகம் செய்யும் மருளேன்னு சொல்றார். ஏன்னா அளவுக்கு மிஞ்சின்னு திட்டினா அமிர்தம் கூட நஞ்சு. எங்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு ஆடினால் ஒண்ணுமே முடியாது. மருள் வந்துருத்துன்னா அது ஒரு பெரிய தடையாக இருந்து வரும். மாயை நிலை இல்லாததை நிலைத்ததாக எண்ணி அந்த மருள் மயக்கம்
பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார் திருக்குறள்ல. அந்த மாதிரி அந்த மயக்கம், மாமாயை மாயம் வைந்தவம் வைகரி ஓமாயை உள் ஒளி ஓர் 6 கோடியில் தாமான மந்திரம் சத்திதன் மூர்த்திகள் ஆமாய் அல்லே அளவாம் திரிபுரை ஆங்கே அப்படின்னு திருமந்திரத்துல அம்பிகையை மாயை, அவள் மாயையாக நம்மளுக்கு எல்லாம் மாயை பிடித்து ஆட்டுவிக்கின்றது இல்லையா? மாயையில உழன்றுட்டு நம்ம எல்லாத்தையும் இதுதான் உண்மைன்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அம்பாள் எப்படி மகா மாயா மாயா சர்வ மோகினி, அம்பாள் மோகிப்பவள், எல்லாரையும் மோகிப்பு கூட்டுறவள். இத்தகைய திருநாமங்கள் அவளை என்னதை காமிக்கிறது? மயக்கத்தையும் மறைப்பையும் உண்டு பண்ணுவள், அந்த மாயையாக இருப்பவள் அவள்தான் அப்படின்னு சொல்றார். அப்போ இப்படி மயங்கிய ஆன்மாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அந்த மயக்கத்திலிருந்து நீங்கி தெளிவை அடையணும் இல்லையா? யா மா சா மாயா அப்படின்னு பரமஹம்சர் சொல்லுவார் மாயை பற்றி. அதாவது எந்த பொருள் உண்மையில் இல்லையோ அதை இருப்பதாக காட்டுவதுதான் மாயை. நீரின் மேலே படர்ந்திருக்கும் பாசி போன்றது மாயை அப்படிங்கிறார். அப்படி இந்த பாசியை கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டு அப்புறப்படுத்தினா உள்ள இருக்கிற தண்ணீர் தெரியும். அப்ப திருப்பி பாசி மூடும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த மாயைங்கிறது அப்பப்ப நம்மளை மறைச்சு மூடிடுறது. கோமாயி பரமேசகா இந்திரஜாலாயத்தே பிரபஞ்சோயம் கஸ்வப்ன நிபோ ஜாக்ரத் வியவகார சத்தியமி விசகிம் பிரம்ம அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பார்த்தால் பிரச்சோத்திர ரத்னமாளிகால சொல்லியிருப்பார். மாயையை அடக்கி ஆள்பவர் யார்? பரமேஸ்வரன். இந்திரஜாலம் எது? பிரபஞ்சம். கனவு போன்றது எது? விழிப்பு நிலையில் செய்யும் காரியங்கள். நல்ல அறிவின் மேன்மை நமக்கு இல்லைன்னா அந்த மாயை நம்மளை படாத பாடுபடுத்தும். எத்தனை முயற்சி பண்ணினாலும் எத்தனை தவம் பண்ணினாலும் கூட மாயையை வெல்வதற்கு ஒரு தனி இது வேணும். ஏன்னா இதற்கு நம்ம ஒரு யாரை பார்க்கலாம்? மாயை அதை வெல்வதற்கு நம்மளுக்கு ஒரு தனி இது வேணும். அது ஒரு அரிதான ஒரு மயக்கம். அதனால தூய அறிவு, ஆத்ம ஞானம் இதெல்லாம் இருந்தால்தான் இறையருள் துணை கிடைக்கும். அதனால தான் நம்மளால இந்த மாயையை வெல்ல முடியும்னு ஆதிசங்கர பகவத் பாதா சொல்றார். ஏன்னா மாயை அப்படின்னு சொல்லும் போது இறைவன் தான் மாயைக்கு, அம்பாளே மாயையாக இருக்கின்றாள்னு சொன்னார் இல்லையா? இறைவனே மாயைக்கு பிரபு, மாயை இவருக்கு தொண்டு செய்யும் சேவகன். அதனால தான் நம்ம எப்படி மாயைக்கு காரணமான இறைவன் மாயைக்கு கட்டுப்படாமல் இருக்கின்றார். அதனால தான் அம்பாளும் சரி அரும்போகம் செய்யும் மருளாக இருக்கின்றாள். மருளில் வரும் தெருளே அப்படின்னு சொல்ற அந்த தெளிவையும் உண்டாக்குபவள் அவள்தான். இந்த மயக்கத்துல நம்ம மயங்கி இருக்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த ஞானத்தை கொடுத்து அந்த மாயையிலிருந்து மீட்பவளாக அம்பாள் இருக்கின்றார். அதனால தான் விஞ்ஞான கலனா அப்படி தெளிவை உண்டாக்கின்றாள். அவித்யை அப்படிங்கிற மருளை போக்கி தெளிவை ஏற்படுத்தக்கூடியவள் அம்பாள். அதனால விஞ்ஞான கலனா அப்படின்னு அம்பாளை சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்லனா, குழந்தைய நம்ம ஒண்ணு கேட்கறது, குழந்தை நம்மள்ட்ட உடனே அது கேட்கிற ஆசைப்பட்டு கேட்கறதுன்னா அந்த உணவை கொடுத்துட்டு அதுக்கு குழந்தைக்கு அதனால ஏதாவது ஒரு மந்தம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அதை மாற்ற மருந்தும் வாங்கி தருகிறாளாம் தாய். நம்ம அப்படித்தானே பண்ணுவோம். குழந்தை கேட்கும், நம்ம வேண்டான்ட்டு உடம்பு சரியில்லாம போயிடும், வேண்டாம் உனக்கு அதை சாப்பிடாதேன்னு சொல்றா. அதுவும் மீறி அது வரம் பிடிக்கிறதுனா கொடுத்துட்டு சரி இதை கொடுப்போம், இந்த குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறது, இதுக்கு மாற்று மருந்தா உன்னை கொடுத்துருவோன்னு கொடுப்பா. அத மாதிரி தான் அம்பாளும் அப்படித்தான். நம்மளுக்கு ஒரு மாயை கொடுத்து அதிலிருந்து விடும் ஒரு தெளிவையும், இரண்டுமே அவளுக்கு இந்த குழந்தைகள் இடத்துல உள்ள அன்புனால ஏற்படக்கூடிய செயல்களாக இருக்கின்றது. உலகத்துக்கே அன்னையான அபிராமி நம்ம ஆசைப்படி, நம்மளாம் அவளோட குழந்தைகள் இல்லையா? அவளோட குழந்தைகளோட ஆசைப்படி போகமாக இருந்து அதை அனுபவிக்க செய்து அதன் விளைவாக ஒரு மயக்கத்தை உண்டாக்கி மருளை உண்டாக்கி அதற்கப்புறம் அது தெளிவும் தந்து அந்த தெளிவாகிய ஞானமே அவளுடைய உருவாக அவள் விளங்கி நிற்கின்றாள் அப்படின்னு சொல்றாள். ஏன்னா வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை
அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டின சிவபுராணத்துல அழகா மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார். அப்போ திருப்பெருந்துறையில குரு வடிவமாகி வந்து அவரை ஆட்கொண்டவன் அப்படின்னு வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்று நான் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், எதுவுமே இல்லாத என்னையும் நீ குருவாக வந்து ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரால் தான் முடியும் நமக்கு மாயையும் தந்து அதை நீக்கி அதிலிருந்து மருளில் வரும் தெருளேன்னு அந்த தெளிவையும் கொடுக்கக்கூடியவள் அவள்தான் அப்படிங்கிற. ஏன்னா நாம வந்து பிள்ளை எப்படி வந்து ஒரு மருளாக இருக்கின்றது, மருளில் வரும் தெருள் அடைந்தவர்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாகி முரியாரேன்னு ஆதிசங்கர பகவத் மகால் பஜகோவிந்தத்தில் சொல்லுவார். அப்போ எப்படி திருப்பி 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 ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு, இனிமே வேண்டவே வேண்டாம் இந்த கஷ்டமே நினைப்பா. ஆனாலும் திருப்பி அந்த கஷ்டத்துக்கு வரும்போது சில கஷ்டங்கள் சுகமாக அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் இருக்கும், கஷ்டங்கள் வந்து சுகமா இருக்கக்கூடியது. ஆனாலும் நம்ம அதை அனுபவிப்போம். ஆனால் அதற்கப்புறம் ஒரு தெளிவையும் கொடுக்கின்றாள் அம்பாள். அதனால தான் என்ன பண்றான்னா மன அமைதி, மன அமைதி வேணும், தெளிவை வேண்டும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்டக்க நாம ஞானத்தை கொடுன்னு வேண்டிட்டோம்னா அவள் நம்மளுக்கு அந்த மயக்கத்திலிருந்து ஒரு தெளிவையும் உண்டாக்குகின்றாள் அப்படின்னு சொல்ற. அப்படி நம்முடைய மனசுல வைத்துதான் அபிராமி பட்டர் என்ன பண்ணினாரு, அம்பாளையே மனசுக்குள்ள எப்பவும் தியானம், அதேதான் தியானமே பண்ணிட்டு இருக்க. அப்படியே அம்பாளையே தியானம் பண்ணி பண்ணி அந்த பழக்கத்தினால அம்பாள் வந்து அவர் உள்ளத்துக்குள்ள அப்படி சுடர் விட்டு பிரகாசிக்கின்றாளாம். அப்போ நம்முடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அப்படி கண்ணை மூடிட்டு பார்த்தோம்னா இருட்டு தான் தெரியும். நமக்கு மனசுக்குள்ள அஜ்ஞானம் மூடி இருக்கு, உள்ள அம்பாள் இருக்கா. எல்லாருக்குள்ளேயும் எல்லா இதுலயுமே இருக்கக்கூடியவள், அந்தர்முகமாக இருக்கக்கூடியவள். ஆனால் நம்மால் அதை உணர முடியவில்லை. அஜ்ஞானம்ங்கிற அந்த இருள்னால மூடப்பட்டு ஒரே இருட்டா இருக்கு. நம்ம கண்ணை மூடி உள்ள பார்த்தோம்னா இருட்டு தான் தெரியறது. ஆனா நமக்கு என்ன பண்றது, இந்த மனசு எல்லாம் திரையை போட்ட மாதிரி அப்படியே இருட்டா காமிக்கிறது, இருட்டு திரை போட்டு. இந்த திரையை கிழிச்சுட்டு நம்மளுக்கு உள்ள இருக்கிற அம்பாளை பார்க்கணும், அதுக்கு நம்மளுக்கு திறமை இல்லை இல்லையா. ஒளி வரணும். அப்ப அந்த பக்திங்கிற விளக்கு ஒளி ஏற்றி வச்சால்தான் அந்த இருள்ங்கிறது போகும். அந்த இருளை அகற்றும் வேண்டும் என்றால் ஒரு ஒளி வேணும் இல்லையா. விளக்க கொண்டு நாம எந்த ஒரு சும்மா மனசுக்குள்ள இருட்டா இருக்கேன்னு உள்ள கொண்டு விளக்கை ஏற்றி, வெளியில இருக்கிற விளக்கை ஏற்றி உள்ள கொண்டு வைக்க முடியுமா நம்மளால? அப்போ எதை நம்ம மனசுக்குள்ள என்னத்தெல்லாமோ வச்சுட்டு இருக்கோம், எதெல்லாம் வேண்டாமோ அந்த குப்பை எல்லாம் போட்டு மனசுக்குள்ள ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. வேண்டாதது போற எப்போ நடந்தது, இனிமே என்ன வருமோ, இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு மனசுக்குள்ள அவ அப்படி பண்ணிட்டா, இவ அப்படி பண்ணிட்டா, நாம இப்படி இருக்கோமே, அதை வச்சுட்டு இருக்கோமே, வேண்டாத குப்பைகள் எல்லாம் அதெல்லாம் போட்டு அடைச்சு அந்த மனசை சுத்தம் பண்றதுக்கு நம்மளால முடியல. அந்த பக்திங்கிற ஒளி கொண்டு வரத்துக்கு அதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணும். வேண்டாத குப்பை போல மனசை நிறைச்சு வச்சுட்டு இருக்கோம். ஏது நடக்கிறதோ அதுதான், இப்படி பண்ணிட்டாளே அப்படி பண்ணிட்டாளே, இது நடந்துருத்தே அப்படி பண்ணிட்டேனே இது பண்ணிட்டேனே, இதையே நினைச்சு 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 மனசுக்குள்ள மருகி அதனால நமக்கு அறியாமலே நமக்கு தீமை தான். இதனால இந்த தீமையை தரும் இந்த இருட்டு மனசுக்குள்ள அப்படியே அப்பின்றது சொல்லுவா இல்லையா. அப்படியே அதை வந்து நம்ம ஒரு இதை வச்சு கோடாலி வச்சு வெட்டினா தான் போகும். அந்த கோடாலி வேணும் நம்மளுக்கு, அந்த கோடாலி கிடைக்க மாட்டேங்கிறது. அது உள்ளக்குள்ள புகுந்துட்டு அந்த இருட்டு போவேனாங்கிறது நம்மளை விட்டு அதுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. இவன் நல்லா அப்படிதான் இருக்கான், அதனால இந்த இருட்டு நம்ம மனசுக்குள்ள அப்பின்றுவோன்னு அது அப்படியே நம்ம நிரந்தர வாசம் மாதிரி குடி கொட்டுறது. அப்போ இந்த இருட்டை போக்குறதுக்கு விளக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ அந்த அந்த விளக்கு, எந்த விளக்க உள்ளத்துக்குள்ள வச்சால் நம்மளுக்கு அந்த இருள்ங்கிறது நீங்கி அங்க அம்பாள் இருக்காங்கிறது எப்படி உணர்றது? அதுக்கு துணை யாரு? அவள் தான், அம்பாள் தான் அதற்கு துணை. அவள் தான் அந்த விளக்கு. அவள் தானே நம்மளுக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவள் தான் அதையும் நமக்கு தரணும். அகந்தை கிழங்கை அகழ்த்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோவிற்கு ஏற்றும் விளக்கே அப்படின்னு குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல அழகா சொல்லியிருக்கார். அப்ப அன்னைங்கிற அந்த விளக்க கொண்டு வந்து நம்மளுடைய அகத்துக்குள்ள வைத்தால்தான்
அங்க இருக்கிற நல்ல பொருட்கள் இல்ல வேண்டாத எந்த பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தெரியும். அப்படி பார்த்தோம்னா நம்ம மனசுக்குள்ள நல்ல பொருள் இருக்குமா? அந்த விளக்கு கிடைச்சிருக்குன்னா பார்த்தோம்னா நம்மளுக்கு அஜ்ஞானத்தினால வேண்டாத பொருட்கள் அடைச்சிட்டு இருக்கும். நம்மள்ட்ட கொஞ்சம் கூட நல்ல பொருளே இல்லையே, வேண்டாத குப்பை நம்ம ஆத்துல ஒழிச்சுவோம். நம்ம பொங்கல் வந்துருச்சுன்னா வீட்டை ஒழிச்சு மேலேந்து இறக்கி அது வேண்டாம் இது வேண்டாம் கழிச்சு இவ்வளவு சாமானே சேர்த்து வச்சுட்டு இருக்கோமான்னு நமக்கு தோணும். அப்பதான் அத மாதிரி நம்ம மனசுக்குள்ள வேண்டாத குப்பைகள் எல்லாம் போட்டு போட்டு வச்சுட்டு அப்ப நல்ல பொருளே இல்லை, எல்லாமே கழிக்க வேண்டிய பொருளா தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஹா நம்ம இவ்வளவு நாள் இதை சேர்த்து உள்ள வச்சுட்டு இருக்கோமே, இதை தூக்கி போட்டுடுவோம்னு எப்படி வெளியில வேண்டாத பொருளை பொங்கல் சமயத்துல போகிக்கு கழிக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள அம்பாளுங்கிற இந்த விளக்க கொண்டு வந்து ஏத்தினால் எந்த பார்த்தோம்னா நல்ல பொருள் இல்லாததா இருக்கும். அப்ப இந்த தீய பொருட்கள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றொன்றாக அப்படியே கழிச்சுட்டே வரணும். அதை வெளியே தள்ளிட்டோம்னா எல்லா அழுக்குகளும் நாளடைவில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகும். உடனேயே போயிடுமா எல்லாமே? இன்னைக்கு கொஞ்சம் போடுவோம், நாளைக்கு கொஞ்சம் போடுவோம்ட்டு போடுவோம் சாமான சேர்த்து வச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தூரம் ஒழிச்சுட்டு இதை போட்டுருவோம், இன்னொரு பக்கம் ஒழிச்சுவோம், இன்னொரு ரூமை ஒழிச்சு வச்சுப்போம், அதை இன்னைக்கு போடுவோம். இப்படியே தான் கிளீன் பண்ண முடியும். வீட்டை எப்படி கிளீன் பண்ற மாதிரி மனசையும் கொஞ்சம் 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 கொஞ்சமா கிளீன் பண்ணி கொஞ்ச நாள் அடைவுல இந்த மனசுல இருக்கிற இந்த வேண்டாத குப்பைகள் அழுக்க எல்லாம் ஒழிச்சுட்டா அப்பா அம்பாளுக்குள்ள இருந்து நம்மளுக்கு சுடராக விரிந்து ஜோதியாக அவள் பிரகாசிப்பாள். அப்போ நம்மளுக்கு கண்ணை மூடி உள்ள பார்க்கும்போது அப்படியே ஒளி வெள்ளமாக அம்பாள் பிரகாசம் தான் தெரியும். எப்படி கொஞ்சம் கூட ஒரு மாசு இருக்காது. அந்த கருப்புங்கிறதே இல்லாமல் எங்கும் எங்குமே ஒளிமயமாக அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த அருள் ஜோதி வெள்ளமாக நம்ம மனசுக்குள்ள அவள் பிரகாசிப்பாளாம். அப்போ அவள் என்ன பண்ணுவா, நம்மளையும் அந்த ஒளி வெள்ளத்துக்குள்ள ஆழ்த்தி அவளோடைய ஐக்கியம் பண்ண வச்சுடுவா. அப்போ அந்த தெளிவு வந்துருச்சுன்னா இந்த வஞ்சக இருள்ங்கிறது ஒழிஞ்சு ஒளி நிரம்பி அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அப்படியே ஆகாசமா ஒளி வெளியாக அம்பாள் வந்து காட்சி அளிப்பாள். அப்போ ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்கோ. அந்த ஆனந்தத்துக்கு வாயால சொல்ல முடியுமா? அளவு ஏது இத்தனை ஆனந்தம் எனக்கு கிடைச்சதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? இவ்வளவு கிடைச்சது குழந்தை சொல்லு, எவ்வளவு பெருசுல இவ்வளோ பெருசுன்னு கையை காமிக்கும். அத மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? அந்த ஆனந்தத்தோட அளவை இவ்வளவு பெருசு ஆனந்தம் கிடைச்சதுன்னு சொல்லவே முடியாது. நாமளே நம்மள மறந்து போய் அந்த ஒளியில ஐக்கியமாயிடுவோம் அந்த ஜோதியோட. இதத்தான் இந்த அனுபவத்தை அம்பாள் நமக்கு கொடுப்பதுனால நம்மளால அதை உணர முடியும். வெளியாட்களுக்கு அவர்களுக்கு அனுபவித்து பார்த்தால்தான் ஒரு ஒரு இனிப்பு இவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னா ஆஹா அத மாதிரி ஒரு சாப்பிட்டதே இல்லப்பா, ஆனால் அது எப்படி இருந்ததுன்னு நம்மளால ஓரளவு தான் சொல்ல முடியும். அத மாதிரி அது ஒளி வெள்ளவே நாம ஆகி அவளோட ஒரு இரண்டரை கலந்து அந்த அந்த அனுபவத்தை அம்பாள் நமக்கு அளிப்பாள் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம கிட்ட நாம அவள்கிட்ட போய் ஒளி வெள்ளமா இருக்கக்கூடிய அவள்கிட்ட சரணமானோம்னா அவள் என்ன பண்ணுவா, கருணையோட நம்மளுக்கு இந்த அனுபவத்தை எல்லாம் கொடுக்கின்றாளே. இந்த கருணையை நான் எப்படி சொல்வது? என்னால இப்படித்தான் அவ்வளவுதான், இப்படி இவ்வளவுண்டு கொடுத்தா அவ்வளவு கொடுத்தா இவ்வளவு கொடுத்தான்னு நம்மளால சொல்ல முடியுமா? அந்த அனுபவத்தை நம்மளால விளக்கி சொல்ல முடியாது. மாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாததாக நம்மளுடைய மனத்தாலையும் அதை இது பண்ண முடியாது, வாக்குனால சொல்லவே முடியாது அதை நாம எவ்வளவுன்ட்டு. அந்த மாதிரி இந்த அருளையும் நான் இவ்வளவு கொடுத்தா அம்பாள் எனக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நாம் அதை அனுபவித்தால்தான் தெரியும் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு. அதனால என்னால எப்படி அந்த அளவை சொல்ல முடியும், அந்த அருளோடு இதை எப்படி சொல்ல முடியும்? என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் ஒன்றன் அருள் ஏது அறிகின்றிலேன். எனக்கு சொல்ல தெரியலையம்மா, எனக்கு எப்படின்னு எடுத்து சொல்ல தெரியல அப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியல அவருக்கு. அப்படியே எந்த வார்த்தை சொல்றது, எப்படி சொன்னால் அதை புரிய வைக்க முடியும்னு, உன்னுடைய இந்த அருள் எத்தகையது எனக்கு சொல்ல தெரியலையேமான்னு அவர் உருகிறாராம். அப்படியே அம்பாளோடு அருள் வெள்ளம் அவர் மனசுக்குள்ள நிறைஞ்சி ஒளி வெளியாகி அம்பாள் ஆனந்த காட்சி கொடுத்துட்டு இருக்கா. அவள் உள்ளத்துக்குள்ளேயே அவர் அனுபவிக்கக்கூடியவர். நித்தமும் ஒவ்வொரு பூஜை திதி ஒவ்வொரு திதியும் அன்னன்னைக்கு அம்பாளை பூஜை பண்றதை பார்த்து மனசுக்குள்ள அனுபவிக்கக்கூடியவர். அவர் இப்படித்தான் அனுபவிச்சாருன்னு நம்மளால அவரால் அதை சொல்ல முடியுமா? இல்ல நமக்குத்தான்
அதை எப்படி எவ்வளவு இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. நம்ம அனுபவிக்கும் போதுதான் நமக்கு அது தெரியும். அப்போ அம்பாள் திவ்ய தேஜோமய லாவண்ய மிகுந்தவள். அவள் ஒளி பிரகாசம் 1000 கோடி சூரிய பிரகாசத்தோட இருக்கக்கூடியவள்னு சொல்றா. கங்கு கரை இல்லாத கடல். அவளுடைய கருணா விலாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவள் ஜோதி வெள்ளமாக அலையற்ற ஜோதி 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 பரம் ஜோதி 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 ஸ்வயம் அப்படிங்கிற மாதிரி ஜோதி பரம் ஜோதி ஸ்வயம் அப்படியே உருவ நிலையிலேருந்து மாறி அலையற்ற ஜோதி வெள்ளமாகி கரையற்ற ஜோதி கடலாக இருக்கக்கூடியவள். இந்த ஆத்மா அவளோட போய் ஒரு மின்னல் கீத்து போல கலந்து ஒன்றாகி விடுமா. அந்த அந்த நிலையை நான் என்ன சொல்வது அப்படிங்கிறார். இந்த பெருங்கடல்ல அலை எழுந்து அடங்குவது போல இந்த இரண்டற்ற நிலை எனக்கு கிடைத்தது. இந்த அதிசய நிலையிலிருந்து நான் என்ன சொல்லுவேன்? அவர் நமக்கு சொல்லணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் இறங்கி சொல்றார். நான் இதை என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறார். இந்த சொல்லுவதற்கு உரிய நிலையோட அவர் இந்த அனுபவம், இத சொல்றேன், நான் இவ்வளவு அனுபவம் பெற்றேன்னு சொல்றேன். ஆனா இந்த அனுபவத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு என்னால சொல்வதற்கு முடியவில்லையேங்கிற. நான் அருள் பெற்றேன், அனுபவம் பெற்றேங்கிறத சொல்றேன். ஆனா அந்த அனுபவம் எப்படி, எவ்வளவு பெற்றேன், எவ்வளவு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியலையே, எனக்கு இறங்கி வர முடியலையேங்கிறார். அம்புயத்தையே யாரு? தாமரையை ஆசனமாக உடையவள் அம்பாள். அம்புயாதனத்து அம்பிகையே அப்படிங்கிறார். அப்படி அம்புயத்தை தாமரையே ஆசனமாக உடையவள். அவரை நோக்கி அம்புயாதனத்து அம்பிகையே நான் என்ன சொல்லுவேன்? என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவழியாகி இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன்னு சொல்றார் அம்பாள்கிட்ட. பிரம்மரந்தத்துல எப்படி இருக்கக்கூடியவள்? 1000 இதழ் கமலத்துல ஜோதி ஸ்வரூபமாக அம்பாள் காவி ஈஸ்வரனோட உட்கார்ந்துட்டு இருக்காள். அங்கேருந்து ஆனந்த அமிர்த நிலை அப்படியே உள்ளுக்குள்ள ஒவ்வொரு இதா கொண்ட சக்தியாக உள்ள இறக்கக்கூடியவள். அதுல அவள் மிக்க மகிழ்ச்சியுடையவள், ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். இந்த உலகத்தின் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறாளே ஒரு விளையாட்டு போல. அவள் அரிதா விளையாட்டு. ஏன்னா நம்ம ஒரு குழந்தையை கிள்ளி விட்டு ஒரு தொட்டிலே ஆட்டி விடுறாள் அவள். இந்த குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அழ வச்சுட்டு அந்த அழுத குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்கவும் வைக்கின்றாளாம் அம்பாள். அப்போ உயிர்களுக்கு போகத்தை தந்து மயக்கி பின்னால தெளிவையும் கொடுத்து ஆனந்த அனுபவத்தை உண்டாக்கினாலே அந்த அம்புயாதனத்து அம்பிகையாகிய அபிராமி எப்படிப்பட்ட விளையாடலை பண்ணி எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாள்னு அழகா பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே. பொருளே எல்லா செல்வமாக பலவிதமான செல்வமாக எல்லாமாக இருப்பவனே, அந்த செல்வத்தால் கிடைக்கக்கூடிய போகமே, அந்த போகங்களை அனுபவிப்பதனால் அதற்கு ஏற்ற ஒரு மயக்கத்தை கொடுக்கிறாயே, அந்த மயக்கமாக இருப்பவளே மாயையே, அந்த மயக்கத்தின் முடிவில் உண்டாகும் தெளிந்த ஞானமாக இருப்பவனே தாமரை அம்புயாதனத்து அம்பிகை, தாமரையே ஆசனமாக இருக்கையாக கொண்டு எழுந்தருளிய தாயே, என்னுடைய மனசுக்குள்ள மாய இருள் கொஞ்சம் கூட இல்லாமல் அதையெல்லாம் அகற்றி அறவே ஒழியச் செய்து சுடர் வீசும் பெரும் வெளியாக ஒளியாக இருக்கும் உன்னுடைய திருவருளை நான் எத்தகையது என்று அறிந்து கொள்ளவில்லையே, என்னால் அறிய இயலவில்லை தாயே அம்மா அப்படிங்கிறார். எனக்கு ஒன்று சொல்ல தெரியுது, ஆனா அது எப்படின்னு என்னால சொல்ல தெரியவில்லையே அம்மா. அந்த அனுபவத்தை சொல்லும் அளவுக்கு எனக்கு என்ன பண்ற, என்னால இறங்கி வர முடியலையேன்னு அப்படியே சொல்ற. எப்படிப்பட்ட வியப்பு பாருங்க அபிராமி பட்டருக்கு. ஒரு அந்த ஆனந்த அந்த அனுபவத்தை அப்படியே அனுபவ அதிசயமாக அப்படியே விளக்கி சொல்ற. நமக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட இருள், நமக்கு அந்த அனுபவம் கிடைக்குமானே தெரியல. என்னெல்லாமோ மயக்கத்துக்குள்ள இருக்கும். இந்த
பொருளே பொருள் முடிக்கும் போகமாகவே இருக்கும். அதற்குள்ளேந்து வரக்கூடிய பொருள் முடிக்கும் போகமே அப்படின்னு சொல்லி அரும்போகம் செய்யும் மருளேன்னு அந்த மருளாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மருளை விட்டு வெளிவந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவளுடைய அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அவள்தான் நம்மளுக்கு அருள் செய்யணும். அப்படி அந்த அம்புயாதனத்தை ஆசனமாக கொண்டவள், தாமரையை ஆசனமாக கொண்ட அவளுடைய திருவடியில பணிந்து, எனக்கும் நீ உள்ளிருப்பதை, ஜோதி பிரகாசமாக இருப்பதை காட்ட மாட்டாயா, உணர்த்த மாட்டாயான்னு அவள்கிட்ட வேண்டி கேட்டுப்போம். அவள் நமக்கு அந்த அருளை கொடுக்கட்டும். அவர் அனுபவித்த மாதிரி அந்த அருளை நமக்கும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் நிச்சயமா கிடைக்கும். அவள் நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் நடத்தக்கூடியவள். அவள்கிட்டக்கே நம்ம சரண் புகுந்து அவள்கிட்ட கேட்போம். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.